ஒரு குழந்தை பிறந்த பிறகு பல ஸ்டேஜஸை கடந்து வரும் அதோடைய growth அண்ட் டெவலப்மெண்ட்ல. அதோடைய பேர் தான் மைல்ஸ்டோன்ஸ். சரி, இந்த மைல்ஸ்டோன்ஸ்னா என்ன? அது ஒன்றும் இல்லை, ஒரு குழந்தை ஒவ்வொரு பருவத்திலையும் என்னென்ன செய்யணும், அதாவது ஸ்டேஜ், அதோட growth அண்ட் டெவலப்மெண்ட்ல. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 2 மாச குழந்தை அம்மா முகத்தை அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள பார்த்து சிரிக்கணும். அப்புறம் 2.5 இல்ல 3 மாசத்துல அந்த குழந்தைக்கு சோஷியல் ஸ்மைல் வரணும், அதாவது மற்ற மனிதர்களை பார்த்து சிரிக்கிறது. அடுத்த 3.5 to 4 மாசத்துக்குள்ள குழந்தையோட கழுத்து ஸ்ட்ராங்காகவும் ஸ்டெடியாகவும் இருக்கணும், இழுத்து நம்ம உட்கார வைக்கும் போது. அப்புறம் 6 to 7 மாசத்துக்குள்ள குழந்தையால சப்போர்ட் இல்லாம உட்கார முடியணும். அப்புறம் 9 to 10 மாசத்துல அவனால நிக்க முடியணும், சின்ன சப்போர்ட்டோட. அடுத்து 1 வயசாகும்போது அவனால நடக்க முடியணும். 16 மாசம் ஆகும்போது அந்த குழந்தையால ஓட முடியணும். இப்ப பேச்சுன்னு எடுத்துக்கிட்டா 6 to 7 மாசத்துல அந்த குழந்தையால சில விஷயங்களை சொல்ல முடியணும், மோனோசிலபஸ்ங்கிறத. ஃபார் எக்ஸாம்பிள், மா, ட, ப, எக்ஸெட்ரா. அடுத்த 9 to 10 மாசத்துல சொல்ல வேண்டிய வார்த்தைகள் பைசிலபஸ், அதாவது மாமா, டாட்டா, தாத்தா, அந்த மாதிரி வார்த்தைகள். அடுத்த 1 வயசுல குழந்தையால ஒரு முழு வார்த்தையை சொல்ல முடியணும், ஃபர்ஸ்ட் ரியல் வேர்டு. அப்புறம் 15 மாசத்துல 5 to 10 வார்த்தைகள். அப்புறம் 18 மாசங்கள்ல 10 to 15 வார்த்தைகள். அடுத்து 19 to 20 மாசத்துல குழந்தையால 2 வார்த்தைகள் கொண்ட ஷார்ட் சென்டென்சஸ் பேச முடியணும், அதாவது மம்மி, டிவி, இந்த மாதிரி வாக்கியங்கள். இதெல்லாம் தான் உங்க குழந்தைகிட்ட நீங்க கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான அடிப்படை மைல்ஸ்டோன்ஸ். அடிப்படையான இந்த வளர்ச்சி நிலைகள்ல ஏதாவது மாற்றங்களை நீங்க உணர்ந்தீங்கன்னா தயவு செஞ்சு உங்க பீடியாட்ரிஷனை பாருங்க, உங்க குழந்தைய சோதிக்கிறதுக்கு.